அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னது, ஈவில் ஐ. அதாவது நம்ம கண்ணுபடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம வெளியில் போகிறோன்னா, நம்மளை நல்லா இருக்கோன்னா ஆளுங்க நம்மளை பார்த்து கண்ணுபடுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா? இது நிறைய பேருங்க நம்பாமல் இருப்பாங்க, நிறைய பேருங்க நம்புவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணு வைக்கிறது, திருஷ்டி சுற்றி போடுறது, இதெல்லாம் ஆக்சுவலி இதில் உண்மை இருக்குது. அதை நான் சயின்டிஃபிக்காகவும் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், ஸ்பிரிச்சுவலாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே உண்மை இருக்குது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது நான் சொல்லித்தரேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம வீட்டில் அப்பா அம்மா குழந்தைங்க, இல்லைன்னா வேறு நம்ம அண்ணன் தம்பி, நிறைய பேருங்க ஒரு 4-5 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்மளை பார்த்துட்டு, ஐயோ சூப்பராக இருக்காங்களே, பயங்கர வசதியாக இருக்காங்களே, அந்த மாதிரி நினைக்கிற அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அவங்க நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வரும்போது கால் கழுகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் வீட்டில் ஒரு ஆளை நம்ம இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேருங்க பழைய காலத்து ஆளுங்க சொல்லுவாங்க. நம்மளும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது அனாவசியமா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கணும், அப்படி மீட் பண்ணுறதா வெளியில் எங்கேயாச்சும் மீட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் சொல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டிலே தானே நிறைய சண்டை நடக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா கூட சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல்லு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அதனால தான் நம்ம வீடு மாறி போகும்போது, இப்போ நம்ம ஒரு புது வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் கணபதி ஹோமம் நடத்துவாங்க. அது எதுக்குன்னா, அந்த தாட்ஸ், அதாவது அவங்க சண்டை போட்ட விஷயங்கள், தாட்ஸ், இது எல்லாமே அங்கேயே பதிஞ்சிருக்கும். அது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் இந்தியாவுக்கு ஒரு ஆள் ஃபோன்லேயே வயர்லெஸ்ஸாக பேச முடியும்னு சொன்னால் யாராச்சும் நம்பியிருப்பாங்களா? ஸோ அதே தான், நம்ம சிந்தனைகள், நம்ம பேசுகிற விஷயம், இது எல்லாமே நம்மளை விட்டு தான் இருக்கும், நம்ம கூடயே தான் இருக்கும், நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது, அந்த இடத்துல எங்கேயா சுற்றி தான் இருக்கும். ஸோ இதில் நான் ஈவில் ஐக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம நினைக்கிற விஷயங்கள், சண்டை போடுறது, இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கிற எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் அப்படியே இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நம்மளோட அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க, பிளானட்ஸ், சனி, சுக்கிரன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, சாட்டர்ன் பிளானட்டு, அதுதான் சனின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு எனர்ஜி தரும், நெகட்டிவ் எனர்ஜி தரும், பாசிட்டிவ் எனர்ஜி தரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. இப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல நேரம்னு வச்சுக்கோங்க, அதாவது நல்ல பிளானட்லேருந்து நல்ல எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிற டைமாக இருந்தால் உங்களை இந்த ஈவில் ஐ எஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அதுதான் நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம். அவனும் தான் இப்போது சோஷியல் மீடியாலலாம் இல்லை வாட்ஸ்அப்லலாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடும்போது கண்ணு வரும், அப்போ ஏதாச்சும் நடக்கும், கவனிச்சிருப்பீங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் போடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே நம்ம யோசிப்போம். அது ஏன்னா அவங்க அஸ்ட்ராலஜி, அவங்க ஜாதகத்தில் அவங்க பிளானட்ஸை அவங்கள சேவ் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது கண்ணு வச்சுட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜோசியரை பார்க்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க, பரிகாரம் இருக்குது அப்படின்வாங்க. இந்த கோவிலுக்கு 3 தடவை போங்க, தேங்காய் உடைங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஃபுல்லு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், பிளானட்ஸ் சப்போர்ட்டும் நமக்கு இருக்காது. அப்போது வீட்டிலையா இருந்தால் ஃபுல்லு சண்டையாக இருக்கும், அப்போ வீட்டை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அப்போது இந்த பரிகாரம்ன்றது என்னென்னா, நம்ம கோவிலுக்கு நிறைய தடவை போவோம், எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி 7 நாள் டெய்லி கோவிலுக்கு போங்க உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி பிளானட்ஸால் நான் செய்ய முடியாத விஷயம் நம்மளுக்கு கோவில் தரும். கோவிலில் நிறைய காஸ்மிக் எனர்ஜி நமக்கு கிடைக்கும், அப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், அப்போ நம்ம இந்த கண்ணிலேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால்தான் இப்போது இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் உங்களை கண்ணு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, உங்களுக்கு இப்போ சூப்பர் சுக்கிர திசை ஓடிட்டுருக்கு, குரு பகவான் உங்கள் கூட இருக்கார், உங்களை மேலே யாரோ கண்ணு வச்சுட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் உங்களோட அந்த நல்ல நேரம் முடிகிற டைம் இருக்குல்ல, அந்த நல்ல நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ கண்ணு வந்துச்சோ இதெல்லாம் சேர்த்து அந்த கெட்ட நேரம் அடியும், மொத்தமாக அடியும். ஸோ அதனால தான் இந்த நல்ல நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிளானட்ஸ் உங்களுக்கு சாதகமாக இல்லாத டைமு
நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட் எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுருக்கணும். கோவிலுக்கு போகணும், வீட்டில் சண்டை எல்லாம் போடாமல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் அஃபெக்டாகவே ஆகாது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இனி தப்பிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம வீட்டை சுற்றி எப்படி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணலான்னா, இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட ஏதாவது சண்டை போடுறாங்க, உங்கள் பொண்டாட்டி, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும். மேக்ஸிமம் சண்டை போடாமல் இருக்க ட்ரை பண்ணணும். இந்த எனர்ஜி எப்படி அதாவது இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறீங்கன்னா, அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் பர்சன் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கன்னா, அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா, இந்த மூச்சு காற்று வழி தான் நம்மளுக்கு அவங்களோட பாசிட்டிவ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த கண்ணு கிடைக்கிறதும் அப்படி தான். நம்ம ஒரு ஆளை மீட் பண்ணும்போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கிட்ட வந்துடும். ஓகேவா? இது ஒரு சைடு. இன்னொன்று, இப்போ நெகட்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் நம்ம ஃபோட்டோவை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க, அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். அது எப்படின்னா, அவங்க நம்மளை பற்றி யோசிப்பாங்க பாருங்கள். அப்போ அவங்கள பற்றி நம்மளை பற்றி யோசிக்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி நம்மளை மீட் பண்ணது எப்போ, அந்த பதிவுகள் நம்மக்கிட்ட இருக்கும். அது ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்மளை மீட்டே பண்ணாத ஒரு ஆள் நம்மளை கண்ணு வைக்கவே முடியாது. அது நான் உங்ககிட்ட 100% சொல்கிறேன். நம்மளை வாழ்க்கையில் இதுவரைக்கும் மீட் பண்ணாத ஒரு ஆள் நம்மளை பார்த்து கண்ணு வச்சா அந்த கண்ணு ஒர்க்கே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா, பிளானட் நமக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நம்ம எப்போவுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவாக வச்சுட்டு நம்ம நல்ல காரியங்களை செஞ்சு பாசிட்டிவோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த எஃபெக்ட் ஒன்றுமே வராது. ஸோ மேக்ஸிமம் இதுலேருந்து தப்பிக்கணுன்னா கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஃபோட்டோ போடுறது, பேசிக்காக இதுலேருந்து தப்பிக்கணும்னா மற்றவங்களுக்காக வாழாமல் நமக்கு வேண்டி வாழ்ந்தாலே இந்த மாதிரி விஷயமே நமக்கு நடக்காது. இந்த உலகத்தில் எல்லாருமே மற்றவங்களுக்காக தான் வாழ்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த உலகமே அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாழ பிடிக்குமா? சுத்தமாக. உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, நிறைய வீடு, காரு, அது இது எல்லாமே இருக்குது, எல்லாம் அவைலபிள். ஆனால் உங்களுக்கு கூட மனுஷங்க பேசுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் வாழுவீங்களா? இல்லை. அப்படி நினச்சிக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்காக வாழவே கூடாது. நமக்காகவே உண்மையிலே சொல்லணும்னா நமக்காகவும் நம்ம வாழக்கூடாது, மற்றவங்களுக்காகவும் வாழக்கூடாது. நம்ம இங்கே இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோமோ அந்த கடமையை மட்டும் செஞ்சுட்டு போனால் போதும். ஓகேவா? நம்ம அப்போ இருக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாரையும் ஹாப்பி ஆக்கலாம், நம்மளும் ஹாப்பியாக உடம்பு வச்சுக்கலாம், மனசை வச்சுக்கலாம். இதெல்லாமே பார்த்துக்கிட்டாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாமல் போய் நம்ம மாட்டாமல் தப்பிக்கிறோம். அப்போ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.